ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இந்த வாரம் vlog எங்கள் வீக்கெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வீக்கெண்டில் ஃபஸ்ட்டு வேலையே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி அந்த வாரத்துக்கு தேவையான மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ அந்த வாரம் நான் வாங்கும் போதே கரெக்டாக பிளான் பண்ணி தான் வாங்குவேன். ஆனமலையில் அண்ணா வீட்டு புண்ணியஜன வேறு இந்த வாரம் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி எனக்கு ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி, அதனால் போக முடியலன்னு சண்டே நாங்கள் அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி வாங்கினோம். ஒரு கிச்சன் யூட்டிலிட்டி தான் வாங்கினோம். ஸோ அதை கிஃப்ட் பேக் பண்ண கொடுத்துட்டு அப்படியே நான் பாத்திரக்கடையில் ஒரு ரவுண்டு போனேன். நல்லா அழகழகாக நிறைய புது புது பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 2 பொருள். ஒன்று வந்து இந்த செம்பு தவளை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் தண்ணி ஊற்றி வச்சு குடித்தோம் அப்படின்னா, ஏன்னா டெய்லி அதை வாஷ் பண்ணி ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். அது ஒரே விஷயந்தான். ஸோ இந்த தவளை வந்து 1800 போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. என்கிட்ட ஆல்ரெடி வீட்டில் ஒன்று இருக்குது. அண்ட் ஜெர்மன் காஃபி ஃபில்டர் செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த காஃபி ஃபில்டர் வேறு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. உங்களே யாருக்கெல்லாம் ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்டன்ட் காஃபியை விடன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வாங்கி முடிச்சுட்டு கரெக்டாக லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஹோட்டலுக்கு போனால் தேஜ் அங்கே இருக்க போஸ்டரெல்லாம் பார்த்து இதுன்னு ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ கடைசியில் நாங்கள் வாங்கினதுன்னு பார்த்தா வெஜ்ஜு கொத்து பரோட்டா, சாம்பார் சாதம், லெமன் ரைஸ். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எப்பவும் அவள் சாப்பிட்ற லெமன் ரைஸ்க்கே வந்துட்டா. சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பும்போது 3:30 சம்திங். அதனால் லைட்டாக வெயில். சின்ன வயசுலேருந்தே தேஜ் வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அப்பாவை இப்படி சூப்பர் மேன் மாதிரி கட்டி விட்டுட்டு அந்த மாதிரி ஷால் அவள் மேலே மூடிடுவேன். ஸோ 2 வீலரில் போகும்போது நீங்கள் குழந்தைய வச்சுருக்கீங்கன்னா இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஃபங்க்ஷனுமே எங்களுக்கு அழைப்பு இருந்துச்சு. என்னென்னா, எங்கள் அண்ணா வீட்டில் பெரிய கும்பிடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 12 வருஷத்துக்கு ஒருக்கா, இப்போ கும்பாபிஷேகம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அங்கே போனால் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. எங்கள் அண்ணா, அண்ணி, எங்கள் அண்ணி பொண்ணு தாரிகாய்வ, அப்புறம் எங்கள் தீக்ஷா, கிஷோர், அக்கா, எங்கள் மாமா பசங்க எல்லாருமே அங்கே இருந்தாங்க. எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு பொம்மையும் வாங்கிட்டு நாங்கள் ஆனமலைக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊர் ஆனமலை பீச்சு. தேஜு ஆக்சுவலாக வண்டியில் போகும்போதே பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டா. அவளுக்கு இது ரிவர்னு தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கிட்ட இருந்தால் அது பீச்சு அப்படிங்கிற மாதிரி. மேலே படிக்கட்டுலேயே இறங்கி வந்திருக்கலாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பயம், பாப்பாவுக்கு வலிக்கிறக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. செம்ம லொக்கேஷன் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டங்காட்டி நிறையா பேர் ஆற்றுக்கு வந்திருந்தாங்க. ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லாம் ஆற்று தண்ணியிலேயே அப்படியே உட்காந்து ஜாலியாக இருந்தாங்க. செம்மையாக வியூ இருந்துச்சு. அங்கேருந்து போகிறக்கே மனசு இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தேஜு விளையாடிட்டே இருந்தா தண்ணியில். இருந்தாலும் அண்ணா வீட்டுக்கு போகிற வரைக்குமாவது ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நனையாமல் இருக்கணுமேனு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பொள்ளாச்சி சைடு வந்தீங்கன்னா ஆனமலைக்கு இங்கே வந்துட்டு போங்க, செம்மையாக இருக்கும். நல்லா எங்களோட ஆனமலை பீச்சை வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அண்ணா வீட்டுக்கு போனோம். இதுதான் அண்ணாவோட வீடு, புது வீடு. அண்ணாவோட வீடு நல்லா இருந்துச்சு. அண்ணா வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி நிறைய இடம் விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 2 பெட்ரூம், ஹால், கிச்சன்னு சொல்லிட்டு செம நீட்டாக இருந்துச்சு வீடு. அண்ணா வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பூஜா ரூம் கபோர்டு தாங்க. சூப்பராக கபோர்டு அடித்து நீட்டாக வச்சுருந்தாங்க. அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எங்கள் வீட்டு கிச்சனில் நைட்டு பால் ஆற்றி குடிக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ டெய்லியுமே நைட்டு வந்துட்டு நான் பால் ஆடை இப்படி எடுத்து வச்சுருவேன். நான் எப்போவுமே நெய் வெண்ணெயெல்லாம் கடையில் வாங்கவே மாட்டேங்க. இந்த மாதிரி வீட்டில் நானே வந்துட்டு வெண்ணெய் உருக்கி நெய் காய்ச்சிடுவேன் 2 வீக்ஸ் ஒன்ஸ். வீக்கெண்டில் அது ஒரு மெயினான ரொட்டீன். அதுக்கப்புறம் இப்போ எல்லாேருக்கும் பால் கலக்கி கொடுத்துட்டு நைட்டு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணணும் மறுநாள் சமையலுக்கு. ஸோ குழந்தைகளுக்கு வந்து பால் கலக்கும்போது இது ஒரு மெயின் திங். சுகர் ஆட் பண்ணாதீங்க, தேன் இல்லைனா நான் வந்து டேட் சிரப் யூஸ் பண்ணுறேன் இப்போது. அண்ட் கெட்டியாக பால் கொடுக்கவே கூடாது. எப்போவுமே ஒரு 1/2 டம்ளர் பாலுக்கு கிட்டத்தட்ட 1/2 டம்ளருக்கு தண்ணி கலந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு மந்தாகாது, பசி எடுக்கும். பாப்பாவுக்கு தேவையான சுடு தண்ணி வச்சுட்டு நைட்டுக்கு மறுநாள் காய்கறி என்ன சமையல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருவேன். ஸோ மறுநாளுக்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போவே நைட்டுக்கு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன். என்னோடய நவீன இயந்திரத்தில் போட்டு நல்லா கேரட்டை சீக்கிரம் சோப் பண்ணி எடுத்துடலாம். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சோப்பரும் கட்டரும் இருக்குங்காட்டி சீக்கிரமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவேன். எல்லாம் நீட்டாக கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி புதினாலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு இதை தாளித்து மட்டும் விட்டால் போதும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரட் சட்னி ரெசிபி. கடலைப்பருப்பு, பூண்டு, வரமிளகா, அப்புறம் தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம், உப்பு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் புளி,
இது மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட் வச்சுருப்போம். நார்மலாக கேரட் வந்து சில குழந்தைங்க பச்சையாக சாப்பிட மாட்டாங்க, சில குழந்தைங்க வேக வச்சாலுமே அதோட வாசத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்த கேரட் வாசமே தெரியாது, புளிச்சட்னி மாதிரியே இருக்கும். தேஜோட ஃபேவரட் புளிச்சட்னி தான். குட்டி தோசை சுட்டு புளிச்சட்னி வச்சு அவளை ஊட்டி விட்டோம்னா கடற்கடன்னு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இந்த வாரம் வீக்கெண்ட் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு மண்டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு vlogல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கேரட் சட்னி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு.